வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க வெல்ரவெல் என்ற ஒரு அழகான கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நல்ல இயற்கை எழில்மிகு இருக்கிற அந்த கிராமத்தில் கோவிலுங்க, அந்த இயற்கையான பசுமைங்க எல்லாம் இருக்கிறத விட நம்ம மகிழ்ச்சியான கருணையில் இருக்குங்க. தீபாவளி எப்போ செலிப்ரேட் பண்ணுவீங்க? நாங்க ஜாலியா பட்டாசு வச்சு ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க? ஏன்னா காலையில எந்திரிச்சு எண்ணெய் தேசி குடிச்சிட்டு சொந்த பந்தங்களோட ஜாலியா கறி மீன்லாம் எடுத்து சாப்பிட்டு பட்டாசுலாம் ஜாலியா வெடிப்போம். தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க? எங்கப்பா தீபாவளி பொங்கல்லாம் எங்கெல்லாம் எல்லாமே தொழில் தான்பா, வேலைக்கு வந்தாதான்பா கூலி, வேலை செஞ்சுதான்பா சாப்பிட்டோம். இதுதான்பா எங்க தீபாவளியே. நம்மளுடைய தீபாவளிலாம் எப்படி இருக்குங்க, ஆனால் இந்த கருணை இல்லத்தில் இருக்கிறவங்களுடைய தீபாவளி எப்படி இருக்குன்ட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனதும் பார்க்கவே எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இது கருணை இல்லை மாதிரி தெரியலங்க, ஒரு வீடு மாதிரி தான், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போனதும் புத்தர் சிலை அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, அவர் நம்மளே வரவேற்கிற மாதிரி. இன்னும் நிறைய சாமி சிலைகள்லாம் இருந்துச்சு, கட்டெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. இடம் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கருணை இல்லத்துக்குள்ளே போயிட்டு இதை நடத்துகிறவங்கள பற்றியும் உள்ளே இருக்கிறவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. சரின்னு உள்ளே போய் தெரிஞ்சுக்கலான்ட்டு கேட்கும்போது தான் நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மகிழ்ச்சியான கருணை இல்லத்தில் ஆண்கள் 15 பேரும் பெண்கள் 35 பேரும் இருக்காங்க. அதுவும் மொத்தம் வயதானவங்க தான். 95, 100, 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க தாங்க இருக்காங்க. மொத்த பேருமே ஆதரவற்றவங்களாக தாங்க இருக்காங்க. இதை நடத்துகிற அந்த சாரோட பேர் பார்த்தீங்கன்னா விஜயகுமார். பெத்த தாய் தந்தையை முதியோர் இல்லத்துலேயும் அனாதை இல்லத்துலேயும் கூட்டு போய் சேர்க்குறவங்க மத்தியில் யார் என்னன்னு தெரியாத ஆதரவற்ற இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து தன் தாய் தந்தை போல் பார்த்துக்கிறாங்கங்க. இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டாலும் அதாங்க சொல்கிறாங்க, என் பெத்த பையன் பொண்ணு கூட அப்படி பார்த்துக்க மாட்டாங்க, எங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கவங்களுக்கு சரிவர சாப்பாடு கிடைக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு ஒருவேளை உணவாச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணுங்க. அதுக்காக தான் கோயிலுக்கு பண்ணுற தர்மம் கூட இல்லை, சாமிக்கு பண்ணுறதுக்கு 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒண்ணுதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை உணவு இவங்களுக்காக கொடுத்துட்டேங்க, மனசுக்கு நிறைவாக இருக்குது. இது போல் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நாளான திருமண நாள், பிறந்த நாள், உங்கள் குழந்தைங்க பிறந்த நாள்ன்ட்டு நினைவு நாள் என்ற எல்லா நாளுக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு உதவி செய்யலாங்க. உணவு மட்டும் இல்லைங்க, உங்களால் முடிஞ்ச எந்த உதவியாக இருந்தாலும் செய்கிறாங்க. உங்கள் உணவுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கி தரது, புது ஆடைங்க வாங்கி தரது, இவங்களுக்காக கட்டிடம் கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு சிமெண்ட், ஜல்லி, மணல் வாங்கி தரது, இது போல் எந்த உதவியாக இருந்தாலும் செய்யலாங்க. தர்மம் தலை காக்குங்க.